ஏங்க, இது வரைக்கும் எதுவுமே நான் உங்ககிட்ட வாயை திறந்து கேட்டதே இல்ல. ஆனா இப்ப ஒண்ணு கேக்குறேன். சீக்கிரமாவே கையில இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திடுங்க. எந்த பிரச்சனையால நீங்க மானம் தாங்காம உயிரை விட்டீங்களோ அந்த மாதிரி கையிலுங்கிற நல்ல பொண்ணுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. நீங்க இல்லாம குடும்பம் மொத்தமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதே கஷ்டத்தை கையில இழந்து அந்த குடும்பமும் படக்கூடாதுங்க. நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். இந்த தனு, என்னடி இப்பதான் போன அதுக்குள்ள வந்துட்ட? எக்ஸாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. நீ போய் கொஞ்ச நேரம் தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படி? அது என்ன ஒரு மாதிரி இருக்கு? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அது நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னமாச்சு இவளுக்கு? ஏன் இவ ஒரு மாதிரி போறா? நீரு ஆனந்தி, என்னாச்சு? ஏன் அழற? இல்லக்கா, நான் அழல. ஏய், பொய் சொல்லாத. நீ அழுதத நான் பார்த்தேன். ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. தெரியல நீ தனியா உட்கார்ந்து ரூம்ல அழுதுட்டு இருக்கா. கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு பொய் சொல்ற. ஏய், வாயை திறந்து பதில் சொல்ல ஆனந்தி. ஏய், வாய் திறந்து பதில் சொல்லு. எதுக்கு அழுவுற? அக்கா, அழாத ஆனந்தி. ஆனந்தி, என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? அக்கா, இனிமே நான் காலேஜ் போக மாட்டேன்க்கா. என்னால போக முடியாது. எல்லாரும் தப்பு தப்பா பேசுறாங்கக்கா. ஏய், என்ன ஆச்சு? என்ன சொல்றாங்க? என்ன நடந்தது? அவங்க பேசுறத கேட்டு பாலு குறுக்க வந்து அவங்க கிட்ட சண்டை போட்டு அவங்கள அடிச்சிட்டாங்கக்கா. பாலுவா? அவ எதுக்கு அங்க வந்தா? காலேஜ்க்கு ஆட்டோல போகும்போது ஆட்டோ பாதியிலே நின்றுச்சு. வழியில பாலு வந்து அவன் ஆட்டோல டிராப் பண்றேன்னு சொன்னா. எனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆனதால வேற வழி இல்லாம நான் அவன் ஆட்டோலயே காலேஜ்க்கு போயிட்டேன். காலேஜ்ல அந்த பசங்க என்னையும் அக்காவையும் தப்பு தப்பா பேசினதை பொறுத்துக்க முடியாம கோவத்துல அவன் அவங்கள அடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு.
பேசினாங்க தெரியுமா? அன்பு அண்ணனும் வெளிய போகும்போது எல்லாரும் தப்பா பேசுறாங்க, தாங்கிக்க முடியலன்னு சண்டை போட்டுட்டு வந்தப்ப கூட எனக்கு இந்த அளவுக்கு வேதனையா இல்லக்கா. இன்னைக்கு என் கண்ணு முன்னாடியே நான் உங்க தங்கச்சின்னு தெரிஞ்சோ ஏன் முன்னாடியே தப்பா பேசும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? சத்தியமா சொல்றேன்க்கா, உங்களை தப்பா பேசின அந்த நிமிஷம் ஏன் நான் உயிரோட இருக்கோன்னு தோணுச்சுக்கா. நான் காலேஜ்க்கு போயிருக்கவே கூடாதுக்கா. எனக்கு படிப்பு வேணாம், எக்ஸாமும் வேண்டாம்க்கா. சொன்னா புரிஞ்சுக்கோங்கக்கா. என்னால இப்படி ஒரு விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. நான் இனிமே காலேஜ்க்கு போகவே மாட்டேன். ஆனந்தி, அப்படிலாம் சொல்லாத. இந்த ஒரு நாளை வச்சு நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது. இது உன் வாழ்க்கையோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. என்னோட பிரச்சனையாலயோ இல்ல என்ன தப்பா பேசுறாங்கங்கறதுனாலயோ நீ காலேஜ் போகாமலாம் இருக்க கூடாது. அக்கா, யாரோ ஏதோ பேசிட்டு போறாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சீக்கிரமே இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடும். எப்படிக்கா பொறுத்துக்க சொல்றீங்க? என்ன யாராவது தப்பா பேசினா அதை நீங்க பொறுத்துட்டு இருப்பீங்களா? என்னால மட்டும் எப்படிக்கா உங்களை தப்பா பேசினா பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியும்? உங்களுக்கு எங்க மேல இருக்கிற பாசம் தாங்க எங்களுக்கு உங்க மேல இருக்கும். நீங்க என்னோட அக்கா. உங்களை பார்த்து வளர்ந்தவனா? ஒரு பொம்பளை புள்ள இப்படிதான் இருக்கணும்னு அம்மா சொல்லி வளர்ந்ததை விட ஒரு பொம்பளை புள்ள உங்களை மாதிரி தான் இருக்கணும்னு உங்க கண்ணு முன்னாடி வளர்ந்தவனா? உங்களை பத்தி எனக்கு தெரியும்க்கா. என் அக்காவை பத்தி தப்பா பேசுறதுக்கு இங்க யாருக்குமே தகுதி கிடையாது. அவங்களுக்கு என்ன தெரியும் நீங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு? உங்க கேரக்டர் பத்தி அவங்களுக்கு தெரியுமா? ஏதோ சோஷியல் மீடியால வந்த நியூஸ வச்சு எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லக்கா. இங்க பாரு, என்னாலதான் நீங்க எல்லாரும் இப்படி சஃபர் ஆறீங்க. எனக்கு அது நல்லா புரியுது. ஆனா அதுக்காக நீங்க தைரியத்தை விட்டுறாதீங்க. கூடிய சீக்கிரத்துல நான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவேன். அதுக்காக நீ காலேஜ் போக மாட்டேன்னுலாம் சொல்லாத. ஏய், இந்த டாக்டர் படிப்பு உன் கனவு. அது என்னால கலைஞ்சிடக்கூடாது. இல்லக்கா, யாரு என்ன சொன்னாலும் நான் காலேஜ்க்கு போக மாட்டேன். அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். உங்களை தப்பா பேசுறத என்னால காது கொடுத்து கேட்க முடியலக்கா. என்ன வற்புறுத்தாதீங்கக்கா, நான் ஆனந்தி, போக அப்படி மாட்டேன். இல்ல. அக்கா, நமக்கு இந்த ஊரே வேண்டாம்க்கா. நம்ம வேற எங்கேயாவது போயிடலாம்க்கா. நம்ம இங்க இருந்தா நம்மள நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்கக்கா. நம்ம இங்க இருந்து போயிடலாம்க்கா.